சாப்பாடு ஆக ஓகேன்னு சொல்றாங்க. 90% ஹோட்டல் வந்து ஃபுட் குவாலிட்டியே கிடையாது. எப்படிதான் மேனுஃபேக்சர்லாம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கடைக்கு விளம்பரம் மாதிரி தான் சார். இல்ல சார், நீங்க மக்கள் முட்டாளாக்குறீங்க. தரமற்ற உணவு தரமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த நம்பிக்கை 50K 100K ஃபாலோவர்ஸா மாறினதுக்கு அப்புறமா நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. அவங்களோட வியூஸை வச்சோ லைக்ஸை வச்சோ அவங்க போய் வாங்கினாங்கன்னா அந்த 50% தப்பு அவங்க மேலதான் இருக்குங்கிறதா என்னோட பாயிண்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஏன் நீங்க பண்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நான் கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நிறைய க்ளோத்திங் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் பிளாக்ஸ்லாம் பண்றீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்து பண்றீங்களா எப்படி? நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு. ஃபுட் ஐட்டம் ஒன்னு இருக்குன்னா அது நல்லா இருக்காது, வெந்திருக்காது. பட் ஆனா நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. நான் அது பண்ண மாட்டேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. எனக்கு வேல்யூபிளா இருக்கா, எனக்கு அது 100% என் மனசாட்சிக்கு அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் தான் நான் வந்து அது ப்ரோமோட் பண்ணுவேன். இல்லே அம்புட் நல்லவனடா நீ. இப்ப இவர்கள் சொல்வது போலதான் மற்ற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றான்? ஆஹா, நம்ம உசுருக்கு ஓல வைக்கிறான். இல்லன்னு சொல்றாங்க. இதுங்க ஒண்ணு என்ன நிறைய என்ன எவரிபடி இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. குறிப்பிட்ட ஹோட்டல்ல வந்து சாப்பாடு ஆக ஓகேன்னு சொல்றாங்க. நானும் நிறைய ஹோட்டல் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். 90% ஹோட்டல் வந்து ஃபுட் குவாலிட்டியே கிடையாது. ஆமாங்கண்ணா. பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குது. எப்படிதான் மேனுஃபேக்சர்லாம் பண்றாங்களோன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்க. வருமானத்துக்காக மட்டும்தான் அவங்க இது செய்யறாங்க. அதை அவங்க பயன்படுத்திட்டு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி அந்த வீடியோ பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. பட் அங்க போய் பார்த்தா அந்த பிரியாணி அந்த ஆஃபரே கிடையாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை ட்ரெண்ட் ஆகறதுக்காக மட்டும் தோன்றல். அது ட்ரெண்ட் ஆகணும், அவங்களுக்கு அது மூலியமா ட்ரெண்ட் ஆகணும், அவ்வளவுதான். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? சாராம்சம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல இது பணத்திற்காக செய்யறது. இன்னொன்னு நீங்க செய்யற தொழில்ல உங்களுக்கு ஒரு நேர்மை இல்ல. இப்ப நான் கையில போட்டிருக்கிற இதுவும் பணம் தான், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பணம் தான், நான் போட்டிருக்க ஷர்ட்டும் பணம் தான். இப்ப பணத்துக்காக அவங்க ட்ரெஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி பாருங்க, என்ன ஒரு அறிவு. இவங்க எளிதா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் நிறைய வருது. அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? எல்லா கடையிலும் நான் சாப்பிட்டேன் நல்லா இல்ல அப்படிங்கிற. அப்படி எல்லா கடையிலும் சாப்பிட்டு எல்லா நாளும் நல்லா இல்லாம ஒரு ஃபுட் இருக்கவே முடியாது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அவங்க பண்ண ஹோட்டல் எல்லாமே நான் மேக்ஸிமம் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லாவே இல்ல, ஃபுட் குவாலிட்டி இல்ல, பிரைஸ் ரொம்ப ஹெவியா இருக்குது. நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்க. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. ஒரு கடைக்கு விளம்பரம் மாதிரி தான் சார். நான் இல்ல சார், நீங்க மக்கள் முட்டாளாக்குறீங்க. தரமற்ற உணவு தரமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் இனிமே பண்ணினா லைஃப்க்கு டேஞ்சர். ஓகே, எத்தனை டைம் ரிப்பீட்டடா சாப்பிட்டுருக்கீங்க? ரிப்பீட்டட் சாப்பிட்டுக்க மாட்டேன், ஒரு வாட்டி சாப்பிட்டுருப்பேன். அன்னைக்காக ஒரு நாள் அப்படி இருந்திருக்கலாம், அதுக்காக எல்லா நாளும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது கதைக்கு விட்டமாவன எத்தனை பேர் இருக்காங்க பாத்துட்டீங்களா? அப்படி பார்த்தா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போறீங்க, ஒரு நாள் தான் சாப்பிடுறீங்க, தினமும் போய் சாப்பிட்டா போறீங்க. என்னைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எதுல ஏமாந்து வந்திருப்பேன் அப்படின்னு. நல்லா என் தலையை பாருங்க, கிளார் அடிக்கும் இந்த லைட்ல. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? அமேசான் காடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்ட போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தினால் முடி சொட்ட தலையில முடி வளரும்னாங்க. மொட்டை தலையா இருந்தது இப்ப சொட்ட தலையாய் போயிட்டு அவங்க சொன்னதை நம்பி எனக்கு அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி. சரி, நீங்க எத்தனை ஆயில் ட்ரை பண்ணீங்க? முடிக்கு அதிகமா செலவு பண்ண இலிச்சா பயில உலகத்துல நான் தான் நம்பர் 1 இருக்கேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. அவங்க சொன்னதை கேட்டீங்க, ரைட்டு. டாக்டரை பாத்தீங்களான்னு கேக்குறேன். இவங்க சொல்ற விளம்பரத்துல வர்ற டாக்டரை தான் போய் பார்த்தேன். இப்போ டாக்டருக்குலாம் விளம்பரம் பண்றாங்களா? டாக்டரே விளம்பரம் பண்றாங்க. ஹலோ, என்னது? நீங்க எவ்வளவு இழந்திருப்பீங்க? அமௌண்ட்ல எவ்வளவு இழந்திருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இழந்திருப்பேன். இதுல 4-5 லட்சமா? சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. அந்த இன்ஃப்ளூயன்சருக்குலாம் கேட்டீங்களா? மெசேஜ் அனுப்பியோ கால் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்டீங்களா? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். கேட்டுட்டேன். என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன் ஒரே மெசேஜ் தான் வரும், இன்பாக்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லி அதுல டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்படி டார்ச்சர் பண்றீங்க. பாவம்டா மனுஷன், நல்ல மனுஷனா இருக்காரா. ஒரே ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஒன்னு யூஸ் பண்ணீங்க, ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒன்னு யூஸ் பண்ணணும். நீங்க 10-15 யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் இதான் சார் ஏமாத்துறது. ஒரு உத்தரவாதம் கொடுங்க, 3 மாசத்துல சரியாயிரும். லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. நம்மள ஒரு ஆளா பாக்குறேன், உங்களால உத்தரவாதம் சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல சார், உத்தரவாதம் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னா ஏன் இப்படி எங்க உயிரை எடுக்கிறீங்க? காட்டியான மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க, கட்டுற மாதிரி கொஞ்சம் மூளை வச்சு கூடாதா? உயிரை மட்டும் எடுக்கல சொல்லக்கூடாது, அதையும் சேர்த்து எடுத்துட்டீங்க. சோறு இல்லாம கூட இருந்துடலாம் சார், ஹேர் இல்லாம இருக்க முடியல சார். அவ்வளவு அவமானமா இருக்கு சார்.
ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்த்து நாங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு தான் இருக்கோம். தப்பு நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத நாங்களும் ஒத்துக்கிறோம் சார். ஒத்துக்காம இல்ல. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. நான் ஸ்டார்ட் பண்றப்ப எங்களுக்கு தெரியாது சார் இதுல மானிட்டரி இது இருக்கு, கொலாபரேஷன் வரும், காசு வரும்ன்றதே தெரியாது. இத பாறா பின்ன சோ இதுல இப்போ ஒரு 2-3 இயர்ஸா தான் வந்துட்டு உங்களுக்கு மணி எல்லாமே இதுல வந்து இன்வால்வ் ஆயிட்டு எஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அது முன்னால மணி இல்லைங்கப்போ நீங்க ஒரு ஜஸ்ட் கான்டென்ட்டா பண்ணீங்க. இந்த கரெக்டா சொன்னீங்க. இப்ப மணி ஃப்ளோ வந்த பின்னால எந்த கடை சரியான கடை அப்படிங்கிறதுல நீங்க கோட்டை விடுறீங்க. அதுதான் உங்களோட எக்ஸாக்ட்லி சார்ஜஸ். அப்படியா? அப்படித்தான் நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த நம்பிக்கை 50K 100K ஃபாலோவர்ஸா மாறினதுக்கு அப்புறமா நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? நீங்க முன்னேறணும் நாங்க ஆசைப்பட்டோம் தானே, உங்களுக்கு நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணோம் தானே. இப்ப நீங்க எங்களுக்கு செய்யறது துரோகமா இல்லையான்றதான் என்னுடைய கேள்வி. கேமரா வச்சு லைட்டை வச்சு ஷூட் பண்ணி காலங்காலத்துல எடுத்து நெட்டுக்கு காசு போட்டு எல்லாம் போடுவாங்க. ஆனா ஃப்ரீயாவே போடணும் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? அந்த துரு புடிச்ச தொண்டை சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. நீங்க பியூட்டி சம்பந்தமா போடுறீங்க ஒரு கண்டென்ட்னா நீங்க அதுக்காக படிச்சிருக்கீங்களா? நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்டா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இல்ல ஃபிட்னஸ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அப்ப நீங்க ஃபிட்னஸ் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நீங்க அத மாதிரி படிப்பை நீங்க படிக்கல, அது பத்தின போதிய அறிவு இல்லன்ற போது அந்த கண்டென்ட்டை நம்ம தொடவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். அந்த ப்ராடக்ட் என்னன்னே தெரியாம நாங்க அத பத்தி பேசவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இட்ஸ் ஹேப்பனிங் தானே. இப்போ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி கேளுங்க. 50% கண்டிப்பா தப்பு இருக்கு. ஆனா அங்க என்ன கிணறு வட்டிட்டு இருக்காங்க பேசியா? 50% ஏமாறுறாங்க இல்லையா, அது அவங்க மேலயும் தப்பு இருக்கு. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களோட வியூஸை வச்சோ லைக்ஸை வச்சோ அவங்க போய் வாங்கினாங்கன்னா அந்த 50% தப்பு அவங்க மேலதான் இருக்குங்கிறதா என்னோட பாயிண்ட். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சார்? திருப்பி அவங்க வந்து ஒரு விக்டிமை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நியாயத்தை சொல்றேன் சார். போட்டா இப்ப அவருக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன் நீங்க ரிசர்ச் பண்ணலாமே? அவர் வீடியோ போடல. வீடியோ போட்டது உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்பர் நம்புறாங்க. என் ரிலேட்டிவ் இவங்களோட ப்ரொமோஷனை பார்த்து ஒரு கிளினிக் போய் அவனுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா மார்க் ஆகி என்ன கொடுமை சார். ஸோ வீட்டை விட்டு வெளியே வராம அழுதுகிட்டு லைக் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான். சொன்னா இதை கொச்சையா சொல்லிட்டு இருவேன் நானு. உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஹேர் ஓகே, ஃபுட்டு ஓகே, லைக் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். பட் ஒரு உயிர் கொடுக்க முடியுமா? என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறோம். சம்பந்தம் இல்லாத டொமைனை தொடும்போது வரக்கூடிய பேக்லாஷ் அல்லது வந்து ஒரு டேமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இங்க இருக்க நம்ம ஒரு அண்ணன் அவர் வீடியோ பார்த்தே ஏமாந்துருக்கோம் சார். இங்க இருக்க ஒருத்தர் வீடியோ பார்த்தா. ஆமா. ஆமாயா, என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? சொல்ற விதத்தை பார்க்கும்போது சார் நாக்குல எச்சி ஊரும் நமக்கு. அந்த அளவுக்கு பேசுவாரு. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. நான் மெயினா இறால் பத்தி சொன்னேன் சார். அதுக்காகவே போனேன் சார் சாப்பிடலாம் அப்படின்னு. வெறுத்துட்டேன் சார் பசங்க எல்லாமே. இவனை வெட்டு கூறு போட்ட என்ன சொல்லாத செய்யி. புத்தூர்ல 4 ரிவ்யூ பண்ணிருக்கேங்க. அண்ணங்கிறாரு. அண்ணன் சொல்றாரா ராம் கண்ணனை சொல்றாருன்னு தெரியல. அந்த அண்ணனே கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஃபுல்லா வீடியோ பாத்துட்டீங்கல்ல? ஃபுல்லா பாத்தீங்களா? சாப்பிட்டனால சொல்லிட்டு நான் வீடியோ பார்க்கறேன். டென்ஷன் ஆக்குறான். அப்புறம் நான் அப்ப டென்ஷன் கோவமாச்சுனா அந்த வீடியோவோட எண்ட்ல அத பத்தின ரிசர்ச் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு டைம் போய் பாருங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையா? தேவையே இல்லையே. சாப்பிடுற மாதிரியே இல்லையா அது? சோ என்ன சொல்றது எனக்கு பிடிக்கல சார். எனக்கு அது இவ்வளவு மனம். ஓகே ஓகே. தயவு செய்து நான் ரொம்ப கெட்டவனா இருந்தேன். இப்ப நல்லவனா மாறி இருக்கேன். கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இல்ல அந்த வீடியோட கடைசில நீங்க என்ன சொன்னீங்க அந்த டிஷ் பத்தி? மாடரேட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொன்ன ஆளு வீடியோ கடைசில சுமாரா இருக்கு நீங்க சொல்லியிருந்தாலும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். ஒரு டைரக்டர் என்ன சொல்ல வராங்கிறது கன்க்ளூஷன் லாஸ்ட் வரை கிளைமாக்ஸ் பார்த்தா தானே புரியும். இன்டர்வல் லஞ்ச் போனா எப்படி புரியும்? உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையல்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? டீம் வந்து அந்த வீடியோ உண்மையிலே எடுத்துட்டாப்லையா? அந்த வீடியோ போட்டுருந்தோம். உண்மையிலே இந்த வீடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பாத்துருங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. அதான் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஒரு புழு சைஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரான்ஸே இருக்கு. குழம்புல இவங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இல்லதான். எங்க இருந்து கிளம்பி விடுறீங்க? நீங்களும் அதை பத்தி ஃபீல் பண்றீங்க. இங்க நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டிருந்தாலும் இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீ தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. அவங்க சொன்னதே பிராண பத்தி தான் சொன்னாங்க. அதான் நானும் சொல்லியிருந்தேன். மாடரேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமா நல்லா இல்ல நாங்க சொல்றோம். நாங்க மாற மாட்டோம், அவங்க தான் மாறணும். போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவர மாதிரி நீங்களும் போனீங்கன்றத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணாதீங்க.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.